Super Saravana Stores and Sanirva presents IBC Mangai associated with Rhema Ashok one-day bride and groom makeup workshop, co-sponsored by GT Holidays and Keshavarthini, venue partner Remo International College Chennai, food partner Topi Vapa Biryani, radio partner Radio City, costume partner Sisirka Designer Studio, flower partner Rishri Bridal Flowers, hairstyle partner Meenu's Hair and Makeover, jewelry partner Jazz Collections. Main theory I just want to convey to you all. And இங்க யாராச்சுக்கு தெரியுமா மேக்கப் எந்த செஞ்சுரியில ஸ்டார்ட் ஆச்சு, இன்வைட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. And one more thing, இன்னைக்கு இந்த ஹோல் செஷன் நடக்க போகும்போது இடையில நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் வந்து கேஷவத்தில இருந்து நிறைய கிஃப்ட் ஆம்பர்ஸ் கொடுக்க போறோம். எல்லாருக்குமே இருக்கு, பட் ஸ்பெஷல் கிஃப்ட் ஆம்பர்ஸ் ஆன்சர் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஹோல் டே நடக்க போகுது. ஸோ யாராச்சுக்கு தெரியுமா இங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க படிச்சிருக்கீங்களா மேக்கப் எப்போ இன்வெர்ட் ஆச்சு, எந்த செஞ்சுரியிலன்னு? மேம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எகிப்து நாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற ஒரு ராணிக்கு வந்து இந்த மேக்கப் வந்து போட்டு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இயர் வந்து 1937 சம்திங். ஓகே, பட் கிளாப் பண்ணு. ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஈஜிப்ட்ங்கிறது கரெக்ட், 1990ங்கிறது தப்பு, பட் ஃபைன். அவங்க ஆக்சுவலி முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஷீட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் எல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி திரியாக வருது. மேக்கப் வந்து ஸ்டே பண்ணாமல் ஒரு மாதிரி மேக்கப் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் ஷீட் மாஸ்க் விட்டு நீங்கள் டைம் விட்டீங்களா ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, இல்லை இமீடியட்டாக போட்டிங்க? இல்லை, டைம் கொடுத்தோம், பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஷீட் மாஸ்கில் இருக்க சீரம் வந்து தனித்தனியாக வந்துடுது. என்ன மாஸ்க், என்ன ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணீங்க அப்போ? நைக்கால தான் யூஸ் பண்ணேன். இல்ல, அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரைஸ் அந்த ரைஸ். ஓகே, இப்போ நியூவா லான்ச் ஆயிருக்கு அதுவா? அதுவா இல்ல ஆஸ் யூஷுவல்? இல்ல, அதுதான். இப்போ நியூவா வந்து போர்ஸ் வச்சு அது அப்படியே ஸ்டிக் ஆன் ஆயிக்குது, எடுக்கும்போது வரும். இல்ல, அது இல்ல, நார்மல் தான் யூஸ் பண்ணீங்க. ஓகே, இப்போ இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகுதுன்னா என்ன ரீசன்னா, அந்த சீரம் இன்னும் அவங்க ஸ்கின்ல இருந்திருக்கும். சீரமோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது, அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஒரு மாதிரி அந்த ஸ்டிக்கினஸ், அந்த ஸ்டிக்கினஸோட மேல ஃபவுண்டேஷன் போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா மேக்கப் மூவ் ஆகும். புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஷீட் மாஸ்க் இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும், அது செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இது வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ண போகிறது கிடையாது, போட போகிறது. நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் என்ன பண்ணலாம். டைம் இல்லை மேம், நான் வந்து ஃபேனையே வச்சுட்டு காட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு இப்போ நான் காட்டுறேன். ஓகே, ஸோ மேபி அதனால மூவ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த சீரம் வந்து இருந்திருக்கும் கீழே. ஸோ நீங்கள் மேலே ப்ராடக்ட் போடும்போது அது கண்டிப்பாக என்ன இருக்கும், ரிமூவ் ஆகுறதோ மூவ் ஆகுறதோ இருந்திருக்கும். ஸோ ஷீட் மாஸ்க்லாம் போட்டுட்டு எல்லாம் கிளைண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக ரேசர் பண்ணும்போது அதனோட எல்லாமே நம்ம குறைஞ்சிடாதுங்களா ஃபேஸில்? அந்த நம்மளுக்கு தேவையான விஷயம் ஸ்கின்குள்ளே போகணும். ஓகே, மேலே ஸ்கின்ல ரிமூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்கின்மே நம்ம ஒன்றுமே அடுத்த ஸ்டெப்ஸே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேசர் பண்ணுறதுனால என்ன இருக்கும்னா, நம்ம போட்ட சீரம் இது எல்லாம் சீரம் மட்டும் அதுக்கு முன்னாடி போட்டோம், வேற எதுவுமே பண்ணலையே நம்ம. ஓகே, நம்ம வந்து வேற என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல, ப்ரைமர் போடலை, அதாவது நம்ம ஸ்கின் பேஸுக்கு தேவையான எதுவுமே நான் அப்ளை பண்ணல, சீரம் மட்டும் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பண்ணது என்னது, கிளென்சர், அது டஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ரோஸ் வாட்டர், அதுவும் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்லிம் பேஸ் கிரியேட் பண்ணேன். சீரம் என்ன இருக்கும், உள்ளே போயிருக்கும், நம்மளுக்கு உள்ளே தான் போகணும், மேல் ஸ்கின்ல வேண்டாம். அது இருந்துச்சுன்னா மேக்கப் என்ன ஆகும், நிற்காது. பட் இதே நம்ம மாற்றி பண்ணும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே சீரம் போட்டிங்கன்னா ஸ்கின் சம்டைம்ஸ் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், எரியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சீரம் ஃபஸ்ட்டு போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் we are removing the hair. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடும்போது ஸ்கின் என்ன ஆகிடும், கூல் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. டஸ்கி ஸ்கின் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்களோட ஐஸ் கலர் வந்து ப்ரௌனியாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஐயோட கலர் இருக்குல்ல, அது பிரச்சனையே கிடையாது. ஐஸோட கலர் வச்சு நம்ம லென்ஸ் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்கின் டோன். நம்ம கலோக்கியெல்லாம் என்ன பண்ணுவோம், பேசுவோம்ல, அந்த பொண்ணு கலராக இருக்குப்பா, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு மீடியமாக இருக்குது, நம்ம கலோக்கியெல்லாம் பேசுகிற வேர்ட்ஸ். பட் ப்ரொஃபஷனலாக வரும்போது we have varieties of skin tones starting from fair, medium, light, olive, dark, deeper, divine, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. கரெக்டாக இப்போ உங்கள் ஸ்கின் டோனும் இவங்க ஸ்கின் டோனும்
ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கலாம், பிளாக் ஐஸும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே தான். அவங்க ஐஸ்க்கு வந்து லென்ஸ் வைக்கிறது இவங்களுக்கு ஒரு கலருக்கு அவங்களுக்கு ஒரு கலருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கலர் வச்சுருக்கீங்க? இப்போ நான் சொன்னேன்ல கிரே வச்சுருக்கேன். இப்போ இவங்களுக்கு என்ன வைப்பீங்க? ஸோ இவங்களோட ஸ்கின் டோன் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கின் டோன்ஸை தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா பிளாக்கு ஒயிட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளாக் ஒயிட் இதெல்லாம் வந்து நம்ம கலோக்கியெல்லாம் பேசுகிறோம், கரெக்டாக? ஏன் அந்த பொண்ணு கலராக இருக்கா, இந்த பொண்ணு வந்து மாநிறமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து என்னது சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஒரு வேர்ட்ஸ். பட் மேக்கப்னு வரும்போது நம்மக்கிட்ட நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல இப்போது ஃபேர், லைட், மீடியம், டிவைன், ஆலிவ், டீப்பர், டார்க், டீப்பஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கின் டோன்ஸ் நம்ம படிப்போம். அந்த ஸ்கின் டோன்ஸ் நீங்கள் தெரிஞ்சாதான் இவங்களுக்கு ஏன் நான் கிரே வச்சுருக்கேன், அவங்களுக்கு நம்ம என்ன ஏன் ஹனி நான் போவேன், ஏன் ப்ளூ போவேங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வரேன். புரியுதா? பட் பேசிக்காக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க? கிரே. ஏன் கிரே யூஸ் பண்ணுறோம் யாராச்சும் இது வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக ஏன் இந்த கிரே பியூர் ஹேர்ஸ்லாம் வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தட்ஸ் த ஒன்லி மீடியம் கலர் விச் ஷூட்ஸ் ஆல் ஸ்கின் டோன்ஸ். புரியுதா? ஏன் இவ்வளோ அமைதி? இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா நான் சொல்கிறது? அதாவது கிரே இவங்களை வச்சுருக்க கிரே, நான் வச்சுருக்க ப்ளூ. இப்போ இவங்க ஸ்கின் டோன் என் ஸ்கின் டோன் கூட என்ன ஒன்றும் இல்லை. நான் கிரே வச்சாலும் நல்லாயிருக்கும், இவங்க வச்சாலும் நல்லாயிருக்கும், நீங்கள் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கலர்ஸ் தான் விச் ஷூட்ஸ் ஆல் ஸ்கின் டோன்ஸ். டோன்னா என்ன? கலர். அப்போ சொன்னேன்ல ஃபேர், மீடியம், லைட்லாம் நான் சொல்கிறேன்ல, அந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு ஷூட் ஆகிற கலர் தான் இந்த கிரே, பியூர் ஹேசல், இது எல்லாமே. புரியுதா நான் சொல்கிறது? கிளியரா? வாட் இஸ் கிரீஸ் லைன் ஆக்சுவலி? மேம், கன்சீல் பண்ணக்கப்புறம் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். ஸோ ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி அவங்களோட ஹைலைட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரௌன் யூஸ் பண்ணுவோம் க்ரீஸ் லைனில். கிளாப் பண்ணலாமா அவங்களுக்கு? யார் சொன்னால் பேர்? சிந்துஜா. சிந்துஜா, வெரி நைஸ். ஸோ நம்ம ஒன்ஸ் கன்சீலர்லாம் போட்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஐ ஷேப்பே நம்மளுக்கு என்ன ஆகாது, ப்ராப்பராக தெரியாது. அப்போ அந்த க்ரீஸ் லைனில் ஒரு ப்ரௌன் ஷேட் ஆர்எல்ஸ் எனி நியூட் ஷேட், நாட் எனி டார்க் ஷேட்ஸ், ஒரு நியூ ஷேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ஐ ஷேப் வேர் யூ கேன் அப்ளை ஐ ஷேடோ. மைக் பாஸ் பண்ணுங்க கொஞ்சம். எதுக்கு பேஸ் க்ரியேட் பண்ணுறோம்? ஐ மேக்கப் அப்போ தான் என்ஹான்ஸாக தெரியும். ஐ மேக்கப் என்ஹான்ஸாக தெரியும். இது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். கிளாப் பண்ணிடலாம் அவங்களுக்கு. ஆக்சுவலி எதுக்கு நம்ம பேஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா, ஐஸில் எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்கும் டிஸ்கலரேஷன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டார்க்னஸ் எப்பொழுதுமே இருக்கும். அன்லஸ் சில பேர் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இருக்காதா இருக்கும். பட் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% இருக்கும். அந்த ஒரு கலரில் போய் நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே நல்லா தெரியுமா தெரியாதா? ஒரு பிளாக் சர்ஃபேஸ் இருக்குது, ரெட் கலர் போய் வைக்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெட் வெளியே வருமா? அதுவே நீங்கள் வந்து அந்த சர்ஃபேஸை நல்லா வந்து பேஸ் க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு கலர் கொடுத்துட்டு மேலே ரெட் வச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு தான் வி கோனா க்ரியேட் பேஸ். ஸோ எப்பொழுதுமே ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா ஆரஞ்சு கலர் கட்டர் யூஸ் பண்ணி அவங்க டிஸ்கலரேஷனை மறைக்க போகிறோம். தென் வி கோனா க்ரியேட் பேஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ஃபாரெவரோட கன்சீலிங் பேலட், ஃபாரெவர் ப்ரொஃபஷனல் பிராண்டோட கன்சீலிங் பேலட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐம் கோனா யூஸ் கலர் கரெக்டர். எதுக்காக ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம்? டிஸ்கலரேஷனை மறைக்கிறதுக்காக we are using orange. ப்ரைடு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அப்படியே தொடச்சி எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம க்ரீம் போட்டு அப்சர்வ் ஆகிருக்கு, அது வெளியில் வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு தான் நீங்கள் அவங்க டிஷ்யூ பேப்பர் கொடுத்து துடைக்க விடக்கூடாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், டிஷ்யூ பேப்பர் எடுத்து டேப் பண்ணி அந்த வாட்டரை எடுக்கணும். இப்போ அவங்க கேட்டாங்கன்னா இல்லை நான் கொடுங்க, நீங்கள் தானே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அவங்களுக்கு. மேம் அவங்க கண்ணை கூட தான் தேய்ப்பாங்க, நீங்கள் தேய்க்க விட்டுற முடியாதுல்ல. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, தொடச்சி எடுக்கிறாங்கன்னா இதுங்க மேம் சொல்லி நீங்கள் தான் டிஷ்யூ பேப்பர் வாங்கி பண்ணணும். அதுதான் வந்து யூ ஹாவ் டு, அதாவது ஒரு கிளையண்ட் ஹேண்ட்லிங் மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் படிக்கணும். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க வந்து சில விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எப்படி கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கணுங்கிறது எல்லாமே யூ ஷுட் நோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க தொடச்சி எடுக்கிறாங்கன்னா நீங்கள் தான் விடக்கூடாது. நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரை வாங்கி மேம் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, என்னால் கிளையண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாய்ஸ்சரைசர்லாம் போட்டோம்ல அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு போகலாம். டன்? கிளியரா?
ஓகே. ஸோ ஸ்மாஷ் பாக்ஸ் வந்து ஹையர் எண்ட் ரேஞ்சில் வருது. பட் இஃப் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் இன் மாடரேட் ரேஞ்ச் ஆஸ் வெல், எனி அதர் ப்ரைமர் யூ விச் கேன் கோ வித் இன்சைட். இன்சைட் வெரி அஃபோர்டபுள். ஓகே. ரொம்ப கம்மியாக வரும், 200 250 அவ்வளோதான் வரும். ஸோ இது சேம் ஃபோட்டோ ஃபினிஷோட ப்ரைமர் வந்து இன்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஆக்சுவலி கோ வித் தட் இஃப் யூ வாண்ட் இட் அஃபோர்டபுள். ஓகே. நான் எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுளாக வாங்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இருக்கிறதே அஃபோர்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. அதாவது எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே எல்லாமே நீங்கள் வந்து நல்ல ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸில் அஃபோர்ட் பண்ணுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை. ஐ ஷேப்ஸ்லாம் இங்கே யாருக்கெல்லாம் தெரியும்? முட்டை கண்ணை நான் பற்றி கேட்கல, ப்ரொஃபஷனலாக படிச்சிருப்பீங்களா யாராச்சும் ஐ ஷேப்ஸ் பற்றி? ஆல்மண்ட் ஐஸ், டவுன் டர்ன்ட் ஐஸ், ஹூடட் ஐஸ். ஓகே, நைஸ் நைஸ். கிளாப் பண்ணலாமே அவங்களுக்கு, அட்லீஸ்ட் இவ்வளோனாச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸாக வந்து அன்னை கேமரா அன்னை கிட்ட போனால் பயந்துட்டாங்க அவங்க நினைக்கிறேன். நல்லா ஆன்சர் பண்ணாங்க. கேமரா வந்தோடனே கேமரா எடுக்கிறாங்கன்னு ஆயிட்டாங்க. நைஸ். பட் ஆக்சுவலாக ஐ ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ப்ராமினன்ட் சொல்லுவோம், ஹூடட் சொல்லுவோம், டீப் செட் சொல்லுவோம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீப் செட், ஹூடட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாமே வந்து மேக்கப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் விச் considered as the eye looks. Get the gift hamper. And this is from Super Saravana Stores. Sanarva brand oda makeup products ulla irukku. And this is for, what's her name? Nivashni. A big round of applause for her. Congratulations. Done? You makeup artist already? Beginner. Very nice, very nice. The back one. Congratulations. Clap, clap. You're from Sri Lanka, right? Super Saravana Stores and Sanirva presents IBC Mangai associated with Rhema Ashok one-day bride and groom makeup workshop, co-sponsored by GT Holidays and Keshavarthini, venue partner Remo International College Chennai, food partner Topi Vapa Biryani, radio partner Radio City, costume partner Sisirka Designer Studio, flower partner Rishri Bridal Flowers, hairstyle partner Meenu's Hair and Makeover, jewelry partner Jazz Collections. அழுதுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஓகே பேபி வரப்போகுது அப்படின்னு வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ டாக்டரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படின்னு. அந்த 4th புஷ்ல பேபி வந்த பேருக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்டது என் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு தான். மற்ற எல்லாமே விட்டுட்டேன். என் பேபி வந்தாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு, அவங்களுக்கு போய் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இட்ஸ் அ பாய்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் அப்படியே கண்ணு முன்னாடியே வந்து நிற்குது எப்போவுமே. பட் ஃபஸ்ட்டு கேட்டது என் ஹஸ்பண்டை உள்ளே கூப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ஹஸ்பண்ட் வந்தாங்க, அப்புறம் அம்மாலாம் வந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்க முடியலையே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவேன் அடிக்கடி. ஓகே. இந்த மாதிரி பேபிஸ்க்கு ஜாண்டிஸ் வர்றது நார்மல் தான் நியூ பார்னுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கண் எல்லோவாக இருக்குது, ஏதாச்சும் இருக்குன்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, வீட்டுக்கு வந்த பேருக்கு 2 டேஸில் அகைன் நான் பார்க்குறேன் கண் எதுவும் எல்லோவிஷாக இருக்குது. பட் நான் எல்லார்கிட்டையும் சொன்னால் இல்லை நீ சும்மா பயப்படுற, எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது பேபின்னு சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பயங்கரமாக பேபி அழறான். ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அழுதுகிட்டே இருக்கான். என்னன்னே புரியல. ஓகே பால் தான் பத்தலை போல் அப்படின்னு டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் பால் பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து ஜென்ரல் செக்கப். ஏன்னா என் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க 5th டே நம்ம பார்ப்போம், எதுவுமே இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், இல்லை ஜாண்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், கண்டிப்பாக வரணும்னு. ஸோ அன்றைக்கி 5th டே போகிறோம். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஜாண்டிஸ் இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், ஆனால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 20க்கு மேலே பாயிண்ட் இருந்தான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்னு.
கரெக்டாக போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் அவ்வளோ குட்டி பேபிக்கு அந்த நீடெல்லாம் வச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுலாம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க 21 அப்படின்னு சொன்னோம். அப்படியே பிரேக் ஆகிட்டேன். மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பேபிக்கு கரெக்டாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் வந்து அப்போதைக்கு பெருசாக க்ரோ ஆயிருக்காது. ஸோ நான் டாக்டர் மாதிரி பேசலாம், பட் நான் பண்ண ரிசர்ச் தான் இதுக்கெலாம் வந்து ரீசன். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவேன், எப்போ கரெக்டாக பேபிக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். என்னென்னா ஒரு சாலிட் ஸ்டார்டிங் செஷன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அட்டென்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எது கரெக்டு எது இல்லை, ஏன்னா மறுபடியும் எனக்கு இன்புட்ஸ்லாம் தப்பாக தான் வரும்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெளிவாக ஆயிட்டேன். ஸோ 3 மீல்ஸ் கரெக்டாக கொடுக்கும்போது அது வந்து ஹை சேரில் கொடுத்தோன்னா அது வந்து அவங்களுக்கு மீல் டைம்னு தெரிய வரும். இப்போ நம்ம அதே பால்கனியில் கொண்டு போய் கொடுக்குறோன்னா ஓகே இது ஸ்நாக் தான், ஈவினிங் ஸ்நாக்கு மார்னிங் ஸ்நாக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். எனி டைம் நாங்கள் 2 பேரும் வந்து வியன் மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஐயோ இப்போ சாப்பிடவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, ஓகே இப்போ சாப்பிடலையா பார்த்துக்கலாம், 2 ஹார்ஸ் கழிச்சு வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், அப்படி தான் கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக தான் இருப்போம் இந்த விஷயத்தில். அந்த கில்ட் வந்து உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா அது பேரண்ட்ஸுன்றனால இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஓகே கில்ட் இருந்தாலும் இந்த சைடு வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும்.